ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது மார்ச் மாதம் 2ஆம் வாரத்தில் கூலி படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அது வந்து மார்ச் 14ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பிறந்தநாள், அமீர் கான் அவருடைய பிறந்தநாள். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அன்றைக்கி வந்து அமீர் கான் அவரோட பிறந்தநாள்ன்றதுனால அவருடைய அந்த கேரக்டர் ரிவீலிங் வீடியோ ஏதாவது வரும், அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வரும், ஜஸ்ட் ஒரு மேக்கிங் வீடியோ மாரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய வீடியோஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே வைண்ட் அப் ஆகுது இந்த வாரத்தோட. அப்போ லோகேஷ் கனகராஜோட பிறந்தநாளும் அன்றைக்கி தான் வரதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ட்வீட்டாக தான் இருக்க போகுது. அநேகமாக இந்த படத்தோட டீசர் வந்துடும் அப்படின்றது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டீசர் கட்டிங்கான வேலையிலையும் இறங்கி அதை கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ரஜினி சார்கிட்ட அதை அந்த காப்பியும் காட்டி பாராட்டுகளும் வாங்கிட்டாங்க. ரஜினி சார் அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு. வலைபேச்சு சேனல் முதற்கொண்டு எல்லா மீடியாக்களையும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்சைடர் நியூஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த டீசரை பார்த்தவங்க எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க, எல்லாருமே பிரமாதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இன்னொரு பக்கமாக அடுத்த ஒரு அப்டேட் என்ன ஆகுதுனாக்கா, அந்த லோகேஷ் கனகராஜோட பிறந்தநாள் அன்னைக்கு இது ரெண்டுமே வரல. அமீர் கான் அவர்களுடைய அந்த கேரக்டர் ரிவீலிங் வீடியோவும் வரல, டீசரும் வரல. அதுக்கு மாறாக இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு விஷயம் வைரலாக எனக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம சேனலில் நேற்று நான் சொல்லியிருந்தேன், இந்த படத்தில் மொத்தமே 2 பாடல்கள் தான் ஆல்பத்தில் இருக்கும்போது, அதாவது படத்தில் இடம்பெற போகிறது 2 பாடல்கள் தான். மீதி ஏதாவது 1-2 பாடல்கள் இருந்தால் அது கூட அது வந்து படத்தோருக்கு அந்த பின்னணியில் அப்படியே வந்துட்டு போயிடும் அப்படின்றது சொன்னது. ஸோ தனியாக வீடியோன்னு பார்த்தாக்கா 2 பாடல் தான் இருக்க போகுது. ஏற்கனவே ரஜினி சார் பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு பாடல் வந்துச்சு, இப்போ பூஜா ஜா அண்ணன் ஒரு பாடல் வந்து போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கை அன்றைக்கி மார்ச் 14ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அது ரஜினி சார் பிறந்தநாள் அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பாடலில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை பூஜா வச்சு இப்போ நடனம் ஆடிய அந்த ஐட்டம் நம்பர் அந்த பாடலில் காவலா சாங் மாரி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.